வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணாம் துஷ்யந்தன். சூரிய சக்தி முறைமை தற்போது சாதாரண நுகர்வோர் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் அத்தியாவசிய தேவையாக மாறியுள்ளது. இலங்கையின் வலுசக்தி துறையில் வீட்டுக்குறை சூரிய சக்தி முறைமை ஒரு தீர்மானம் மிக்க திருப்பு முனையை எட்டியுள்ளது. அண்மை காலமாக மின்சார கட்டணங்கள் சடதியாக அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் வசதி படைத்தவர்களின் முதலீடாக கருதப்பட்ட சூரிய சக்தி முறைமை தற்போது சாதாரண நுகர்வோர் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் அத்தியாவசிய தேவையாக மாறியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் தொடர்ச்சியான மின்வெட்டு காரணமாக வீடுகளிலேயே மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இந்த முறைமை குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் முன்னாள் பொது முகாமையாளர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நெட் மீட்டரிங் மற்றும் நெட் பிளஸ் போன்ற திட்டங்கள் மூலம் மேலதிக மின்சாரத்தை தேசிய மின்கட்டமைப்பிற்கு வழங்க வாய்ப்புகள் உள்ள போதிலும் ஆரம்பகட்ட முதலீட்டு செலவு அதிகமாக இருப்பது நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரும் சவாலாக உள்ளது. எதிர்வரும் 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் மின்சார தேவையில் 70% புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலம் பூர்த்தி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக பழைய மின் விநியோக கட்டமைப்புகளை நவீனமயப்படுத்துவதற்கும் சூரிய சக்தியை சேமித்து வைப்பதற்கான மின்கல தொழில்நுட்பத்தை மலிவான விலையில் அறிமுகப்படுத்துவதும் அவசியம் என வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிர்வாக நடைமுறைகளை எளிதாக்கி வங்கிகளூடாக பசுமை நிதியுதவிகளை வழங்குவதன் மூலம் சூரிய சக்தி மின்சாரம் இலங்கையின் பிரதான வலுசக்தி ஆதாரமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மக்களுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அமெரிக்க தூதரகம் மீண்டும் உறுதியளித்துள்ளது. இலங்கையின் வடக்கு மாகாண மக்களுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அமெரிக்க தூதரகம் மீள உறுதிப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அமெரிக்கன் கோனர் மையம் தனது 15வது ஆண்டு நிறைவை பூர்த்தி செய்துள்ள நிலையில் அதனை முன்னிட்டு சுதந்திர 250 அரங்கு எனும் புதிய பகுதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண இளைஞர்களிடையே கல்வி, தலைமைத்துவம் மற்றும் புத்தாக்க சிந்தனைகளை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த மையம் நிறுவப்பட்டது. அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் உலகளாவிய முயற்சியின் ஒரு அங்கமாகவே இந்த புதிய அரங்கு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகத்தின் பொது விவகார அதிகாரி மேனகா நாயர் தெரிவித்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 400க்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுத்த இந்த மையம் 10,000க்கும் மேற்பட்ட பயனாளர்களை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த மையத்தின் ஊடாக ஆங்கில மொழி பயிற்சி, ஆளுமை விருத்தி மற்றும் அமெரிக்காவில் உயர்கல்வியை பெறுவதற்கான வழிகாட்டல் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் நினைவு நிகழ்வு நேற்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது. ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் 21ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட ஊடக அமையத்தின் தலைவர் சண்முகம் தவசீலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மறைந்த ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடர் ஏற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த தேனிசை செல்லப்பாவிற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி அஞ்சலி செலுத்தியது. தமிழ்நாட்டு பாடகர் மறைந்த தேனிசை செல்லப்பாவிற்கு ஜனநாயக போராளிகள் கட்சியினால் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கிராமத்தில் நேற்று நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் அகஸ்டின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில்
முதல் நிகழ்வாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தேனிசை செல்லப்பா நினைவாக மரக்கன்றும் நாட்டி வைக்கப்பட்டது. நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சி உறுப்பினர்கள், கிராம மக்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் முத்தம்மை புராணம் எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது. பௌராணிகர் எஸ்.எஸ்.ஏ. கோபாலசாமி எழுதிய முத்தம்மை புராணம் எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபை மண்டபத்தில் ஓய்வு பெற்ற கூட்டுறவு உதவி ஆணையாளர் மோகானந்த சாமி சிவமயம் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. ஆசிரியர்களை வெல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான பிரதம குரு சிவஸ்ரீ சோமஸ்கந்த தண்டாவாணிக தேசிகர், வேவில் ஸ்ரீ வீரகத்தி விக்னேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரதம குரு சிவஸ்ரீ வேயண்ணா பாலச்சந்திர குருக்கள் ஆகியோர் நிகழ்த்தினர். தொடர்ந்து வரவேற்புரையினை சி பாலமுரளி நிகழ்த்தினார். தலைமையுரையினை ஓய்வு பெற்ற கூட்டுறவு உதவி ஆணையாளர் மோகானந்தசாமி சிவமயம் நிகழ்த்தினார். வாழ்த்துறைகளை வடமராட்சி வடக்கு உதவி பிரதேச செயலர் பசுபதி தயானந்தன், யாழ்ப்பாணம் மாவட்ட முதுநிலை கலாசார திணைக்கள அதிகாரி சுகுணாளினி ஆகியோர் நிகழ்த்தினர். தொடர்ச்சியாக நூலாசிரியரான எஸ்.எஸ். கோபாலசாமி நூலை வெளியிட்டு வைத்தார். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நூல் அறிமுக உரையையும் நயப்புரையையும் பௌராணிகர் பெரிய ஐங்கரன் நிகழ்த்தினார். இவ்வெளியீட்டு நிகழ்வில் ஆன்மீகவாதிகள், இலக்கியவாதிகள், உறவுகள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக புதிய அதிகார சபையை நிறுவும் செயற்பாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி ஆராய்ந்துள்ளார். மத்திய நாட்டை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக புதிய அதிகார சபை ஒன்றை நிறுவும் செயற்பாட்டின் முன்னேற்றத்தை ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிலையில் டித்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட மண் சரிவுகளால் மத்திய மலைநாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மத்திய மலைநாட்டை பாதுகாத்து மேம்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். உயர் நீரேந்து பிரதேசங்களில் நிலவுகின்ற சுற்றடல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கும் என தனியான அதிகார சபை ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த செயல்முறை தொடர்பான முன்னேற்றம் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் அது தொடர்பான முன்மொழிவுகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. அனைத்து முன்மொழிவுகளையும் ஆலோசனைகளையும் கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இலங்கையின் உயர் நீரேந்து பிரதேசங்களின் சுற்றாடல் மறுசீரமைப்பு மற்றும் முகாமைத்துவ பணிகள் இந்த புதிய அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்படுவதுடன் தேசிய நீர் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு, அனர்த்த அபாய குறைப்பு, பொருளாதார மற்றும் வலுசக்தி செயற்திறன், காலநிலை மாற்றங்களுக்கு இசைவாக்கம் அடைதல் மற்றும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்தல், இயற்கை மூலதன கணக்கீடு ஆகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கம் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். மாகாண சபை தேர்தலின் முக்கியத்துவம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மன்னாரில் இடம்பெற்றது. உரிய காலத்தில் தேர்தலை நடாத்தாமையால் ஜனநாயக நாட்டில் ஏற்படும் பாதிப்பு மற்றும் மாகாணசபை தேர்தலின் முக்கியத்துவம், அவற்றை நடாத்துவதற்கான அரசு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு பெப்ரல் அமைப்பின் நிலைப்பாடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மன்னாரில் இடம்பெற்றது. பெப்ரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தேர்தல் முறைமைகள் தொடர்பான விளக்கம், உரிய காலங்களில் தேர்தல் நடாத்தாமை, முறையான தேர்தல் நாட்காட்டி முறைமை ஒன்றை அமுல்படுத்த நடவடிக்கை எடுத்தல்,
தேர்தல்களை உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்துவது மற்றும் அழுத்தங்கள் கொடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. இதில் சிவில் சமூக பிரதிநிதிகள், சமூக அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், புத்திஜீவிகள், அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மஹிந்த மற்றும் சிரந்தி ராஜபக்ஷ ஆகியோரின் சொத்துக்கள் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி சிரந்தி ராஜபக்ஷ ஆகியோரின் சொத்துக்கள் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த ராஜபக்ஷ சமர்ப்பித்த சொத்து விவரங்கள் அடங்கிய சத்திய கடதாசி முழுமையற்றதாக காணப்படுவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து முழுமையான விவரங்களுடன் கூடிய புதிய சத்திய கடதாசியை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் அது தகவல்களை மறைத்து குற்றமாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சொத்து விசாரணை தொடர்பிலும் அவர் இதுவரையில் முறையான சத்திய கடதாசியை சமர்ப்பிக்கவில்லை என்பதும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு டாரிங்டன் அவென்யூவில் அமைந்துள்ள சிராந்தி ராஜபக்ஷவின் சொந்தமான வீடு கொள்வனவு செய்யப்பட்ட விதம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஆணைக்குழு கோரியுள்ளது. சிறிலிய கணக்கு விவகாரத்துடன் தொடர்புடைய இந்த சொத்து சட்ட விரோதமான முறையில் ஈட்டப்பட்ட நிதியில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீட்டின் உரிமையை வேறு தரப்பினருக்கு மாற்றுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் முறையான விளக்கம் அளிக்கப்படாவிடின் அதனை நீதிமன்றினூடாக கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சுரேஷ் சாலை மற்றும் புலஸ்தினி குறித்த திடுக்கிடும் தகவல்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மற்றும் சாரா ஜாஸ்மின் எனப்படும் புலஸ்தினி ராஜேந்திரன் குறித்த திடுக்கிடும் தகவல்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பலத்த பாதுகாப்புடன் நேற்று கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக ஏற்படுத்தப்பட்டார். அதேவேளை கோட்டை நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற விசாரணைகளின் போது சாரா ஜாஸ்மின் தொடர்பான டிஎன்ஏ பரிசோதனைகளில் இடம்பெற்ற பாரிய முறைகேடுகளை சிஐடி வெளிப்படுத்தியுள்ளது. சாரா ஜாஸ்மின் சாய்ந்தமர்ந்த வெடிப்புச் சம்பவத்தில் உயிரிழக்கவில்லை எனவும் அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றுள்ளமைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் சிஐடி தெரிவித்துள்ளமை ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட 2 டிஎன்ஏ பரிசோதனைகளில் அவர் உயிரிழக்கவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் சுரேஷ் சாலே மற்றும் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் தேசிய பாதுகாப்பு சபையில் சிஐடி அதிகாரிகள் மீது கடும் அழுத்தம் கொடுத்து பரிசோதனையை முன்னெடுக்குமாறு கட்டளையிட்டமை விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சாய்ந்தமருது புதைக்குழியிலிருந்து மர்மமான முறையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு துண்டுகளை கொண்டு முன்னெடுக்கப்பட்ட 3வது பரிசோதனையின் ஊடாக சாரா ஜாஸ்மின் உயிரிழந்ததாக அவசரமாக அறிவிக்கப்பட்டது. இந்த பரிசோதனை முடிவுகளை பெற்றுக்கொள்ள அப்போதைய பொலிஸ்மா அதிபர் மற்றும் சுரேஷ் சாலை ஆகியோர் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு நேரில் சென்றமை மற்றும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் முன்னரே ஊடகங்களுக்கு அதனை வெளியிட்டமை விசாரணைகளை முடக்கும் நோக்கம் கொண்டது என சிஐடி நீதிமன்றில் சுட்டிக்காட்டியது. இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டும் வருகின்றன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் பாரிய மாற்றங்களை முன்னெடுக்கும் நோக்கில் புதிய மறுசீரமைப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் பாரிய மாற்றங்களை முன்னெடுக்கும் நோக்கில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகேவினால் புதிய மறுசீரமைப்பு குழு ஒன்று நேற்று உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் எரான் விக்ரட்ம தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான ரொசான் மகாநாம, ஷிதத் வேட்டிமுனி மற்றும் குமார் சங்ககர் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்வாங்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் பிரகாஷ் ஷாப்டர், தினாஷ் பிலிப்ஸ், அவந்தி கொலம்பிகே, உபுல் குமாரபெரும மற்றும் துசசிர ரத்தல்லே ஆகிய துறைசார் நிபுணர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் ஸ்ருவத்த திலகரட்ன முன்னிலையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் நிலவும் முறைகேடுகளை களைந்து விளையாட்டை மீண்டும் சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவதற்கான புதிய சட்ட திட்டங்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை இந்த உயர்மட்ட குழு பரிந்துரைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திடம் நவீன அரசியல் மற்றும் பொருளாதார வேலைத்திட்டம் எதுவும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திடம் முறையான நவீன அரசியல் மற்றும் பொருளாதார வேலைத்திட்டம் எதுவும் இல்லை எனவும், அரசாங்கம் கட்டியெழுப்பப்பட்ட 4 அடிப்படை அரசியல் தூண்களும் நேற்று முற்றிலும் சிதைவடைந்து விட்டன எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானு தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரமுள்ள நெல்லும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கம் 4 முக்கிய அரசியல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். கடந்த 76 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முன்னேற்றகரமான மற்றும் நவீன அரசியல் பொருளாதார திட்டம் தங்களிடம் இருப்பதாக கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவும், அதனை நடைமுறைப்படுத்தும் திறமையான மற்றும் பண்புள்ள மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஆட்சி முறைமை உருவாக்கப்படுவதாகவும் வாக்குறுதி அளித்ததாக அவர் தெரிவித்தார். இந்த வேலை திட்டங்களின் மூலம் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் நலன்களை மக்களுக்கு நிவாரணங்களாகவும் வசதிகளாகவும் வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இன்று வரை அந்த 4 அடிப்படை எதிர்பார்ப்புகளும் முழுமையாக தோல்வியடைந்துள்ளதாக சஞ்சீவ எதிரிமானு குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்திடம் புதிய பொருளாதார திட்டம் எதுவும் இல்லை எனவும், ஜனாதிபதி உள்ளிட்ட நாடாளுமன்றத்தின் 160 உறுப்பினர்களை கொண்ட முழு ஆட்சி கட்டமைப்பு தற்போது ஊழல் மற்றும் ஏமாற்று அரசியல் நடைமுறையை பின்பற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகள் நிறைவடையும் வரை எந்த ஒரு விசிரமான சமூக அல்லது பொருளாதார முன்னேற்றமும் நாட்டில் ஏற்படவில்லை என்றும், அதன் பலன்கள் இதுவரை மக்களிடம் சென்றடையவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கிய அரசியல் ஆணை தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், மக்கள் ஆணை காலாவதியான நிலையிலும் அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருக்கின்ற ஆதரவாளர்கள் இன்னும் சில லட்சம் பேர் உள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானு தெரிவித்துள்ளார். ප්‍රතිලාභයක් අද වන විට මහජනයා සතු කරන්නට මේ ආණ්ඩුව සමත් වෙලා නැහැ. ඒ අනුව මේ ආණ්ඩුව වෙනුවෙන් ලබා දුන්න ජනවරම නිශ්චිත ලෙසම දැන් අවසන් වෙලා තියෙන්නේ. මේ ආණ්ඩුවේ ජනවරම අවසන්. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் அந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.